Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa qul ja'a al-haqq wa zahaqa al-batil innal batila kana zahuqa. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Alladhi khalaqa al-insana من صلصال كالفخار. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவினுடைய தினத்தில் நம் அனைவரையும் இறைவன் ஒன்று கூட்டியிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு நற்பாக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று இந்தியாவினுடைய நிலைமையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஏறத்தாழ 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சத்திய சஹாபாக்களும் எப்படி இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்களோ, அதே ஒரு சூழ்நிலையை நோக்கி இன்று நாமும் பயணித்துக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ என்று சொல்லி காட்டுகிறான். இதை போன்ற எண்ணற்ற ஆயாத்துகள் குர்ஆனிலே மனிதனுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் இஸ்லாமிய சமூகம் ஒரு எண்ணத்தை மனதிலே வைத்திருக்கின்றோம். நாம் தொழுகையாளிகளாக இருந்தால், நாம் ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால், நாம் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தால், நாம் ஹஜ் செய்யக்கூடியவர்களாக இருந்தால், நாளை மறுமையில் சொர்க்கத்தை இலகுவாக நாம் அடைந்து கொள்ள முடியும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய $1 மில்லியன் கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த மார்க்கத்தினுடைய கட்டளைகளை எல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை பாதுகாப்பது இன்றியமையாததாக மாறியிருக்கிறது. மார்க்கத்தினுடைய பருவங்களை பாதுகாப்பது, சுன்னத்துகளை பாதுகாப்பது, உற்சவங்களை பாதுகாப்பது, இது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமை என்றாலும் கூட மார்க்கத்தையே இன்று பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை இஸ்லாமிய சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் 2 வகையான வழிகாட்டுதல்களை பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஒன்று, இந்த மார்க்கத்தினுடைய அனைத்து கடமைகளையும் நாம் முழுவதுமாக பின்பற்றக்கூடியவர்களாக மாறினோம் என்று சொன்னால், மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு நுணுக்கங்களையும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் பின்பற்றக்கூடியவர்களாக மாறுகிறோம் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த மார்க்கத்தை நம்மால் பாதுகாக்க முடியும். அதே நேரத்தில் இன்னொரு வழிமுறையும் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். அப்படி இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில், இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய வகையில் ஏதாவது நமக்கு இன்னல்கள் ஏற்படும் என்று சொன்னால், உறுதியாக நின்று மார்க்கத்தினுடைய அந்த கருத்துக்களை பாதுகாப்பதற்காக நாம் ஒன்றுபடுவது என்பது மார்க்கத்தில் இன்றியமையாததாக இருக்கிறது என்பதுதான் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய இன்னொரு வழிமுறை. ஒரு வழிமுறை இந்த சுன்னத்துகளை, இந்த பருவங்களை பின்பற்றுவது. இன்னொரு வழிமுறை, இதற்கு ஏதாவது பாதிப்பு வரும் என்று சொன்னால் நாம் ஓரணியிலே நின்று இந்த சுன்னத்துகளையும் பருவங்களையும் பாதுகாக்க இஸ்லாமிய சமூகம் இந்த 2 கடமைகளில் ஒன்றை விட்டுவிடுகிறதோ அவர்களால் மார்க்கத்திற்கு ஆபத்து
என்பதை அன்பிற்கினிய சகோதரர்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு செய்தியை உங்களிடத்திலே சொன்னால் நான் சொன்ன இந்த விஷயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இன்று இஸ்லாமிய மார்க்கத்தில் எத்தனையோ சட்டங்கள் இருக்கிறது, எத்தனையோ பகுதிகள் இருக்கிறது, எத்தனையோ சுண்ணத்துகள் இருக்கிறது. உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தாடியுடைய சுண்ணத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மார்க்கம் தாடி வைப்பதை சுண்ணத்தாகி இருக்கிறது. ஆனால் அதை விட்டுவிடுகின்ற சூழ்நிலையிலே அரசாங்கம் தாடி இஸ்லாமிய சமூகத்திற்கு ஒரு கட்டாய கடமை இல்லை, நீங்கள் அதை வைக்க வேண்டும் என்று மார்க்கம் உங்களுக்கு மிக அதிகமாக வலியுறுத்தவில்லை என்று சொல்லி இன்று இஸ்லாமியர்கள் அல்லாத மதத்தை சார்ந்தவர்கள் தாடியை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நாம் தாடியை நாங்கள் வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நாம், அதை பரவாக எடுத்திருக்கக்கூடிய சுண்ணத்தாக எடுத்திருக்கக்கூடிய நாம் அதை விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதைத்தான் நான் சொல்லுகிறேன். எப்பொழுது மார்க்கத்தினுடைய ஒரு சட்டத்தை நாம் பின்பற்றுவதற்கு தவறிவிடுகிறோமோ அதுவே அந்த மார்க்கத்தை நம்மை விட்டு அகற்றுவதற்கான காரணமாக மாறிவிடுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதைத்தான் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1440 வருடங்களுக்கு முன்பாக சஹாபாக்களுக்கு அந்த சுன்னத்துகளை, அந்த பரவுகளை, அந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய போதனைகளை போதித்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த மார்க்கத்தினுடைய கட்டளைகளை அவர்கள் எப்படி பின்பற்றினார்கள் என்று சொன்னால், தன்னுடைய உயிர்கள் அதிலே போராடும் பரவாயில்லை, ஆனால் மார்க்கத்தினுடைய ஒரு சிறிய கடமையை கூட நான் விட்டுவிட மாட்டேன் என்ற அடிப்படையில் சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருந்தது. ஒரு கொள்கை அவர்களுக்கு கலாவது என்பது இரண்டாம் பட்சம் மக்கூவாகிறது என்று சொன்னால், அது தாமதமாகிறது என்று சொன்னால் அதை கூட தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் எதை சுட்டிக்காட்டுகிறது என்று சொன்னால், இந்த மார்க்கத்தினுடைய கடமைகளை, இந்த மார்க்கத்தினுடைய கட்டளைகளை பின்பற்றுவதிலே நாம் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எந்த அளவு நாம் பொதுநோக்காக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே சொல்லப்படுகிறது, இந்த பூமியிலே ஒரு அநியாயக்கார ஆட்சியாளரை இறைவன் நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அது இந்த சமூகத்தினுடைய சாபக்கேடாக இருந்தாலும் கூட அதற்கான காரணமும் இந்த சமூகம் தான் என்று மார்க்கம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. எப்பொழுது மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அந்த நிலையிலிருந்து இந்த சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி நகர்ந்து செல்லுமோ அப்பொழுது அநீதியான அநியாயக்கார ஆட்சியாளன் உங்களுக்கு நிர்ணயிக்கப்படுவான் என்கின்ற நபிமொழி நமக்கு இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை பக்காவாக நாம் பின்பற்ற வேண்டும், மார்க்கத்தை இறுக்கி முடிக்க வேண்டும், மார்க்கத்தினுடைய சட்டங்களை விட்டுக் கொடுக்க கூடாது. அதை பற்றிய உரைகளை இரண்டாம் பகுதியில் சொல்கிறேன். ஆனால் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு நம்முடைய பங்களிப்பு என்ன இருக்கிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒவ்வொரு முஸ்லிமான சகோதர சகோதரிகளுக்கு முன்பாக இருக்கிறது. ஒரு முஸ்லிமான ஆணுக்கு முன்பாக இருக்கிறது, ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கு முன்பாக இருக்கிறது. ஒரு திருமணம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த திருமணம் முடிந்ததற்கு பிறகு அந்த திருமண வாழ்க்கையில இணையக்கூடியவர்கள் இந்த சமூகத்திற்கு அவருடைய அர்ப்பணிப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த மார்க்கத்தினுடைய பாதுகாப்பிற்காக, மார்க்கத்தினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக என்னுடைய பங்களிப்பு என்ன இருக்கிறது என்று கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு முன்னால் இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். திருமணம் முடிந்த சஹாபாக்கள் முதலில் முடிந்த கையோடு போர்க்களத்திற்கு அழைப்பு வரும் பொழுது போர்க்களத்திற்கு சென்று உயிரை விட்ட சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் மெய்மறந்து கேட்கின்றோம். இதெல்லாம் ஏதோ நமக்கு வியப்பூட்டுவதற்காகவும் உள்ளிப்புகளை ஏற்படுத்துவதற்காகவும் நடத்திவிட்டு சென்ற கதைகள் அல்ல. மாறாக இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக சஹாபாக்கள் செய்த தியாகங்கள், அந்த தியாகங்கள் இங்கே நம்மிடத்தில் எவ்வளவு குறைவாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த குறைகள் தான் இன்று மார்க்கத்தை நம்மை விட்டு எடுத்துச் செல்வதற்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு காலத்தினுடைய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இருக்கிறோம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நம்மிடத்திலிருந்து ஒரு சொல் செய்வதற்காக வந்தாலும் அல்லது தடுப்பதற்காக வந்தாலும் அதை அப்படியே ஏற்றெடுக்கக்கூடிய சகாபாக்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக வைத்திருக்கக்கூடிய நாம் இதெல்லாம் நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் நாளை நிச்சயமாக நீங்கள் நரகத்திற்குள்ளாக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையும் அதை மிகவும் பொறுப்போக்காக விட்டுச் செல்லக்கூடிய சமூகமாக நாம் மாறியிருப்பதுதான் நமக்கான பலவீனத்திற்கான காரணம் என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான சமூகத்தினுடைய பலவீனத்தை பற்றி இந்த ஜும்மாவினுடைய உரையை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கடமையான வேலையை நம்முடைய கையில் இருக்கிறது என்பதைத்தான் பெருமானார் அன்பினான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தை உதாரணமாக உங்களிடத்திலே நான் சொல்லிக் காட்டினேன். இதற்கு முன்பாக எத்தனையோ நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். அந்த நபிமார்களுடைய பணி என்ன என்பது நமக்கு தெரியும். பெருமானார் அன்பினான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணி என்ன என்பது நமக்கு தெரியும். சஹாபாக்களுடைய பணி என்ன என்பது நமக்கு தெரியும். திருமறை குர்ஆன் இப்படி சொல்லி காட்டுகிறது, நீங்கள் வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லிவிட்டால் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, கலிமாவை ஒழித்துவிட்டு நாம் சொர்க்கத்திற்கு சென்றுவிடக்கூடிய சூழ்நிலையில் நாம் இல்லை. மாறாக இந்த மார்க்கத்தை எப்படி பெருமானார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய கைகளிலே அமானிதமாக விட்டு சென்றார்களோ, அந்த அமானிதத்தை நாளை இறைவனை மறுமையிலே அல்லாஹ்வை நாம் சந்திக்கும் பொழுது அந்த அமானிதத்தை நான் பாதுகாத்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பாளருடைய இடத்தில் இறைவனை சந்திப்பதற்கு நாம் தயாராக வேண்டும். நான் இந்த அமானிதத்தை என்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமானிதத்தை பேணி பாதுகாக்கக்கூடியவராக நாளை அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவராக நாம் மாற வேண்டும். இல்லை, நாளை மறுமையிலே பெருமானார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிலத்தில் கொடுத்தீர்களே, அந்த மார்க்கத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் நாசமாக்கி இருக்கின்றேன். எந்த மார்க்கத்தினுடைய கையிலே கொடுத்திருக்கிறீர்களே, இந்த மார்க்கத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாழாக்கி இருக்கின்றேன், அவ்வளவு வீணாக்கி இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க முடியுமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மார்க்கத்தினுடைய கடமைகளை வீணாக்குவதற்கும் பாழாக்குவதற்கும் அதை எதுவும் செய்ய தேவையில்லை. நாம் அதை பின்பற்றாமல் விட்டுவிட்டாலே அது நாசமாக்குவதற்கு சமம்தான், அது பாழாக்குவதற்கு சமம்தான். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக உங்களுடைய குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தை உள்ளடக்கி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மார்க்கத்தினுடைய அடிப்படையில் எத்தனை குடும்பங்கள் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மார்க்கத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கைகள், வியாபாரங்கள், கொடுக்கல் வாங்கல் எப்படி நடைபெறுகிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய வியாபாரங்களை பற்றி வரலாற்றிலே எழுதும் பொழுது எழுதுகிறார்கள். அதிலே எவ்வளவு நேர்மையாக நியாயமாக நடந்து கொண்டார்கள். அவர்களுடைய வியாபாரத்திலே இருக்கக்கூடிய அது குறை என்று சொன்னால் அந்த குறையை சொல்லி வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வியாபாரத்தினுடைய இடை கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கிறது என்று சொன்னால் அதை சொல்லி வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று நம்முடைய வியாபாரங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை குறைவானதாக இருக்கிறது. நம்முடைய வியாபாரத்தினுடைய தரம் குறைவானதாக இருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, இஸ்லாமியனுடைய கடைகளுக்கு சென்றோம் என்று சொன்னால் அவர்கள் நேர்மையான வியாபாரம் செய்வார்கள். சராசினுடைய நூல் சிறிதும் அங்கும் இங்கும் நகராது மிக சரியான அளவுகள் அவர்களுக்கு தருவார்கள். தரமான பொருளை தருவார்கள். குறையிருந்தால் சொல்லியிருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு முத்திரை நமக்கு இருந்தது. ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று இஸ்லாமியர்களுடைய கடைகளை எப்படி அவர்கள் இடைப்படுகிறார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அதை பற்றி சொல்வதற்கு நாம் தயாராக இல்லை. குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் நாம் வரையிடத்தை வைத்திருக்கிறோம், வியாபாரத்தில் வரையிடத்தை வைத்திருக்கிறோம். உறவினர்களை பேருதலிலே எப்படி இருக்கிறது? அவர்கள் அண்டை வீட்டாரை பற்றி சொல்லும் பொழுது, அவர்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது, எங்கே தன்னுடைய சொத்துக்களுடைய வாரிசுதாரர்களாக அண்டை வீட்டார்களை அவர்கள் ஆற்றிடுவார்களோ என்று நாங்கள் அஞ்சுவோம். உறவினர்களை பேருதலிலே எப்படி இருக்கிறது? அவர்கள் அண்டை வீட்டாரை பற்றி சொல்லும் பொழுது, அவர்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது, எங்கே தன்னுடைய
வாரிசுதாரர்களாக அண்டை வீட்டார்களை அவர்கள் ஆற்றிடுவார்களோ என்று நாங்கள் அஞ்சினோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அண்டை வீட்டாருக்கே இந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சொந்தக்காரர்களுக்கு, உறவினர்களுக்கு, இரத்த பந்தங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை மாற்றம் கொடுத்திருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆயுளுடைய நீடிப்பை உறவினோடு முடித்துக் கொள்கிறது இஸ்லாம். யாரு தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த வாழ்க்கையினுடைய காலம் நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் உறவை பேணி வாழட்டும் என்று ஹதீஸ்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது என்று சொன்னால், இந்த உறவுகளை பேணுவதை நாம் எந்த அளவு அதிகமாக இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான்காவதாக, சமூகத்தினுடைய கடமைகளை நாம் எப்படி ஆற்றுகிறோம்? சமூகத்தினுடைய கடமைகளிலே நம்முடைய பங்கு எப்படி இருக்கிறது? என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய உணவு, என்னுடைய வியாபாரம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி என்று சுருக்கி போயிருக்கக்கூடிய சமூகமாக, சுருக்கி போயிருக்கக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளம் மாறியிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 3 நாட்களுக்கும் மேலாக தன்னுடைய வீட்டிலே அடுப்புறை எரியாமல் இருந்த சஹாபாக்களும் பெருமானார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடுகளுடைய நிலைமை எங்கே இருக்கிறது? அவருடைய குழந்தைகள் பல நாட்களாக பசியாக இருந்தார்கள் என்று ஹதீஸ்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது. அவருடைய வீடுகளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சஹீஹான சஹாபாக்கள் தன்னுடைய வீடுகளை விட்டு வெளியேறினார்கள் என்று மார்க்கம் நமக்கு ஹதீஸ்களின் மூலமாக சுட்டிக்காட்டுகிறது. அவர்களுடைய பசியை கொள்வதற்காக போய் கொண்டிருக்கும் பொழுது மற்றொரு சஹாபி வருகிறார், பெருமானார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். எல்லோரும் இதற்காக வருகிறார்கள் என்று சொன்னால், பசி தங்களை வீட்டிலிருந்து வெளியேற்றுவது என்று சொல்லிக்காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்கள் நினைத்து பாருங்கள். பெருமானார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தான் கஜானாக்கள் கொடுக்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்நிய நாட்டினுடைய ராஜாக்கள் தன்னுடைய செல்வங்களை பெருமானார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்று சொன்னால், சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பொருளாதாரத்தை பெருமானார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்க மாட்டார்களா? கண்டிப்பாக கொடுத்திருப்பார்கள். அப்படி இருந்தும் பெருமானார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையை தங்களுடைய வீடு, தங்களுடைய பிள்ளை, தங்களுடைய மனைவி, தங்களுடைய குடும்பம், தங்களுடைய வியாபாரம் என்று பெருமானார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ பிரித்துக் கொள்ளவில்லை. இந்த சமூகத்திற்காக ஒட்டுமொத்தமாக அர்ப்பணித்தார்கள். இந்த சமூகத்திற்காக ஒட்டுமொத்தமாக விழித்திருந்தார்கள், தியாகம் செய்தார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்படி இந்த சமூகத்திற்காக நம்முடைய பங்களிப்பு இருக்கிறது. என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கிறானா, அவனுக்கு பிரச்சனையா? என்னுடைய வீட்டில் இல்லை, என்னுடைய தெருவில் இருக்கக்கூடியவருடைய நிலைமை என்ன? என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடியவருடைய நிலைமை என்ன? அவனுக்கு ஒரு பெட்டியை இருக்கிறது, அவனுக்கு ஒரு ஆண் படிப்பதற்கான ஒரு பையன் இருக்கிறானே, இவனுக்கு என்ன நேர்ந்தது? இவனுக்கான என்ன பொருளாதாரமோ அல்லது கல்வி ரீதியான உதவியோ என்னால் செய்ய முடியுமே, நான் செய்திருக்கிறேனா என்று சமூகத்திற்கான பங்களிப்பை நான் எங்கே கொடுத்திருக்கிறோம்? குடும்பத்தில் நாம் பலவீனமாக இருக்கிறோம், உணவு நிலத்திலே பலவீனமாக இருக்கிறோம், வியாபாரத்திலே பலவீனமாக இருக்கிறோம், சமூகத்தினுடைய அக்கறையிலே பலவீனமாக இருக்கிறோம். எவ்வளவு பெரிய விருந்தோம்பலை பெருமானார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள், சஹாபாக்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். இதெல்லாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. விளக்குகளை அணைத்துவிட்டு தன்னை வீட்டில் வந்த விருந்தாளர்களுக்கு கணவன் மனைவியும் சாப்பிடுவதை போல் சமைக்கை செய்துவிட்டு குழந்தையை கூட்ட வைத்துவிட்டு வந்திருக்கக்கூடிய விருந்தாளிக்கு உணவளித்தார்கள் என்று ஹதீஸ்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. என்றாவது ஒரு நாள் நம்முடைய பசிக்கு மேலாக இருக்கக்கூடிய உணவை இன்னொருவருக்கு கொடுத்து நாம் அதை கண்டு ஆனந்தம் அடைந்திருக்கிறோமா? சமூகத்தினுடைய பங்களிப்பிலே குறைவுள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய உதவி மட்டும் பத்ர் போரிலே சஹாபாக்களுக்கு எப்படி மலக்குமார்களை அல்லாஹ் இறக்கினானோ அப்படி இந்த சமூகத்திற்கு உதவியை மட்டும் நாம் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக எதிர்பார்த்தால் எப்படி கிடைக்கும்? சகோதரர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய அத்துணை கருத்துகளையும் மார்க்கத்தினுடைய கட்டளைகளோடு நாம் எப்போ பிணைந்து கொள்வோமோ, பிடித்துக் கொள்வோமோ, அப்பொழுது அல்லாஹ்வுடைய நேரடி உதவி நமக்கு கிடைக்கும். இரண்டாவதாக உங்களிடத்திலே சொல்லுவது, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான்
இன்று வக்ஃபினுடைய திருத்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. இந்த வக்ஃபினுடைய திருத்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது என்பது ஏதோ ஒரு சட்டத்தை மட்டும் கொண்டு வந்திருக்கிறது என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய ஷரியத் சட்டத்திலே சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம், அதற்கு பிறகு நிகாஹினுடைய சட்டம், முத்தலாக்கினுடைய சட்டம் என்று எண்ணற்ற சட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்லாமிய சமூகத்தினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையிலே வக்ஃபினுடைய திருத்த சட்டத்தை இன்று மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாமிய சமூகத்தை, மார்க்கத்தை பின்பற்றுவதிலிருந்து அவர்களை தடுத்து கையோடு அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களையும் பிடித்துவிட வேண்டும் என்பதுதான் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தினுடைய மிகப்பெரிய அவர்களுக்கு உண்டான ஒரு செயற்திட்டம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் முன்பே சொன்னதை போன்று இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக நாம் நம்மை மார்க்கத்திலே முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு பகுதி என்று சொன்னேன். இரண்டாவது பகுதி, அப்படி அதை தாண்டி இந்த மார்க்கத்திற்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் அந்த ஆபத்தை உணர்ந்து நாம் சக்தியுள்ளவர்களாக ஓரணியை திறந்திருக்க வேண்டும் என்பது மார்க்கத்தை பாதுகாப்பதற்கான இரண்டாம் வழிமுறை. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்று வக்ஃபோடு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பிடுங்கி மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் கையிலே மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவரிடத்திலே அதிகாரத்தை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரை எதிர்த்தோ, ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரை எதிர்த்தோ, ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக்கவரை எதிர்த்தோ, ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவரால் இந்த இடம் வக்ஃபினுடைய இடம்தான் என்று அவரால் சொல்லவே முடியாது. இந்தியாவினுடைய வரலாறை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதிகாரம் மிக்க ஆட்சியாளர்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கியவர்கள் கொலை செய்யப்பட்ட வரலாறுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது ஒரு ஆட்சியாளராக இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய ஆட்சியரிடத்திலே வக்ஃபினுடைய இடத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டியை அவர்கள் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இதை தமிழ்நாட்டினுடைய அரசியலோடு, தமிழ்நாட்டினுடைய மாநிலத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. இந்த சூழ்நிலை உத்தரப்பிரதேசத்திலே இருக்கிறது என்று சொன்னால், மகாராஷ்டிராவிலே இருக்கிறது என்று சொன்னால், மத்திய பிரதேசத்திலே இருக்கிறது என்று சொன்னால், ராஜஸ்தானிலே இருக்கிறது என்று சொன்னால், இன்று 8 லட்சத்திற்கும் அதிகமான சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய வக்ஃபினுடைய அந்த சொத்துகள் அங்கே எப்படி இஸ்லாமிய சமூகத்தினுடைய வக்ஃபு நிலங்கள் எல்லாம் அரசினுடைய நிலங்களாக, பெரும் கடன்வாளிகளுடைய நிலங்களாக மாற்றப்படும் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சமூகத்திலே நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டை 800 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்ட முகலாய அரசர்கள் ஆண்டிருக்கக்கூடிய வரலாறு இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய வரலாறு இருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் அன்பிற்குரிய சகோதரர்களே, எந்த திப்பு சுல்தானும், எந்த அவுரங்கசீபும், எந்த அக்பரும், பாபரும் இந்தியாவை ஆண்டார்களோ அவர்களுடைய சமூகம் இன்று டெல்லியினுடைய வீதிகளிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் வரலாறு. பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் வரலாறு. இன்று நம்முடைய வீடுகளினுடைய கதவுகளை தட்டுகிறாரே, என்னுடைய பிள்ளைக்கு திருமணமாக வேண்டும், என்னுடைய பையனை படிக்க வைக்க வேண்டும், பொருளாதார உரிமை என்று நம்முடைய கதவுகளை நாடுவதனாலே அவர்கள் ஏழை இல்லை. அவர்களுக்கு இந்த வக்ஃபின் நிலத்தின் மூலியமாக அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சொத்து அவர்களுக்கு பயன்படும் என்று சொன்னால் அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி இந்த நாட்டில் வசிக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் மிகப்பெரிய பணக்கார சமூகம். அந்த சமூகத்திடத்திலிருந்து இந்த சொத்தையும் நாம் பிடிக்கிவிட்டோம் என்று சொன்னால் அவர்களை மிக மாற்ற முடியும் என்பதைத்தான் இந்த மத்திய அரசு இந்த சட்டத்தின் மூலியமாக கொண்டு வர துணிக்கிறது. நம்முடைய உரிமையாக இருக்கக்கூடிய சொத்துக்களை பறிப்பதற்கு ஒரு திட்டம், NRCA என்ற பெயரிலே நம்முடைய வாக்குரிமையை பறிப்பதற்கு ஒரு திட்டம். எப்படி இந்த இஸ்லாமிய சமூகத்தை 2ஆம் நிலை குடிமக்களாக இந்த மண்ணிலே அவர்கள் வசிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வக்ஃபினுடைய திருத்த சட்டம் 2025 இன்னொரு சட்டத்திலே கொண்டு வருகிறார்கள். என்னவென்று சொன்னால், ஒன்று இருக்கக்கூடிய வக்ஃபு நிலங்களை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அதிகாரத்தை கொடுத்து இருப்பதை பெரும் பணக்கார முதலாளிகளுக்கு தாரை பார்ப்பது ஒரு திட்டம். இரண்டாவதாக வக்ஃபு நிலங்களே இஸ்லாமிய சமூகத்திற்கு வரக்கூடாது என்பதற்காக ஒரு சட்டத்தை அதில் அமெண்ட்மெண்டாக கொண்டு வந்திருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், இனி இஸ்லாமியர்கள் இல்லாதவர்கள் யாரும் வக்ஃபினுடைய நிலத்தை வக்ஃபு செய்ய முடியாது. ஒரு நிலத்தை அவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லாதவர்கள் வக்ஃபு செய்ய முடியாது என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள்.
ஒருவர் தன்னுடைய நிலத்தை இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய வக்ஃபிற்கு நாங்கள் மருத்துவமனை கட்டுவதற்கோ, கல்லூரி கட்டுவதற்கோ, பள்ளிக்கூடம் கட்டுவதற்கோ, மதரசா கட்டுவதற்கோ நான் தானமாக தருவேன் என்று ஒரு இஸ்லாமியர் அல்லாதவர் முடிவெடுக்கிறார் என்று சொன்னால் அதை தடுக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு எப்படி வரும்? அதை தடுக்கக்கூடிய தேவை என்ன? ஆனால் இந்த 2025 அமெண்ட்மென்ட் பில்லில் இருக்கக்கூடிய இந்த ஆக்ட்ல அதை தடுக்கிறார்கள். அப்படி அதோடு சேர்த்து சொல்றாங்க, அப்படி உண்மையாலே ஒரு இஸ்லாமியர் இல்லாதவர் வக்ஃப் செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் என்று சொன்னால், அவர் இஸ்லாமியராக மாறி வக்ஃப் செய்கிறார் என்று சொன்னால் அவர் 5 ஆண்டு காலத்தில் இஸ்லாமியராக இருந்திருக்க வேண்டும். அதற்கு பின்னர் என்ன செய்ய முடியாது? தன்னுடைய இடத்தை வக்ஃப் செய்ய வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்க நினைத்து பாருங்கள், ஒருவர் தன்னுடைய பிரைவேட்டான தன்னுடைய சொந்த இடத்தை வக்ஃப் செய்கிறார். அதை இப்படி சட்டம் போட்டு தடுக்க வேண்டிய காரணம் என்னவென்று சொன்னால், இதுக்கும் வக்ஃபினுடைய நிலங்களையும் நம்மிடத்திலிருந்து அபகரித்துக் கொள்வது இந்த வக்ஃபோடுக்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் எதன் மூலியமாகவும் இதை போன்ற சொத்துகள் சேர்ந்து விடாமல் பார்த்துக் கொள்வது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்திய நாட்டிலே இஸ்லாமியர்களை வாக்கில்லாதவர்களாகவும், சொத்தில்லாதவர்களாகவும், அதிகாரம் இல்லாதவர்களாகவும் அவர்களை சொல்வதை போன்று இந்த மண்ணிலே அதிதிகளாக வாழ்வதற்கான ஒரு குடிமக்களாக மட்டும்தான் நாம் இருப்பதற்கு உரிமை இருக்கிறது என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே, அதை நோக்கி நம்மை அவர்கள் நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரே ஒரு தீர்வை உங்களிடத்திலே சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். ஒரே ஒரு தீர்வை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். இது நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய எந்த சவாலும் இது வெறும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சவால் இல்லை. இதை பெருமானார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்திருக்கிறார்கள், சத்திய சஹாபாக்கள் படித்திருக்கிறார்கள், தாபீகள் படித்திருக்கிறார்கள், அதற்கு பின்வந்த எத்தனையோ தோழர்கள் படித்திருக்கிறார்கள், நல்லவர்கள் படித்திருக்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் அவர்கள் மார்க்கத்தை விட்டுக் கொடுத்து விடவில்லை. மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக இருந்தார்கள். மார்க்கத்திற்காக எதையும் செய்யக்கூடியவர்களாக புனிதர்களாக இருந்தார்கள். ஆனால் மார்க்கத்தை எங்கேயும் விட்டுக் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, எத்தனை சஹாபாக்கள் வாரியால் வெட்டப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை நபிமார்கள் இந்த பூமியிலே சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். வரலாற்றை நாம் சொல்லும் பொழுது அகல் என்று சொன்னார்கள் என்று சொல்லி காட்டுகிறோமே. இஸ்லாத்தை விட்டுவிடு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை விட்டுவிடு, உன்னை நான் விட்டுவிடுகிறேன் என்று அன்று மக்காவுடைய காஃபிர்கள் அவனை கொலை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடும் பொழுது, இல்லை, இந்த மார்க்கத்தை நான் விடமாட்டேன், அகல் நான் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லிக் கொண்டே இருப்பேன் என்று சொன்னார்களே. அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட விடாவுடைய தரஜாவை அடைந்து கொள்வதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முதல் கொண்டு எத்தனையோ சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக எத்தனையோ தியாகங்களை செய்திருக்கிறார்களே, அத்தனை தியாகங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதாரத்தால் நாம் தியாகம் செய்ய முடியுமா? பொருளாதாரத்தால் தியாகம் செய்வோம். கல்வியால் தியாகம் செய்ய முடியுமா? கல்வியால் தியாகம் செய்வோம். உடலால் தியாகம் செய்ய முடியுமா? உடலால் தியாகம் செய்வோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நன்றாக ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்தை பாதுகாப்பது என்பது இளைஞர்களுடைய பொறுப்பில்லை, வயோதிகளுடைய பொறுப்பில்லை. பெண்களுடைய மார்க்கத்தை பாதுகாப்பது என்பது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பொறுப்பு என்பதை நாம் உணர வேண்டும். இது முடி நிறைந்தாலும் நிறைக்காவிட்டாலும், அவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக நீ என்ன செய்தாய் என்பதுதான் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய கேள்வி என்பதை தவிர, இந்த சமூகத்திலே இப்படியெல்லாம் பாதுகாப்பதற்காக நடந்தார்களே, அதை நீ பார்த்திருந்தாயா, அதை ஆதரித்துக் கொண்டிருந்தாயா என்று அல்லாஹ்விடத்தில் ஒருபோதும் கேட்கப் போவதில்லை. நாம் என்ன செய்தோம் என்பதுதான் நாளை மறுமையிலே நாம் நமக்கான பதிலாக சொல்ல முடியும். அதற்கான தயாரிப்புகளை செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். அதற்கான தயாரிப்புகளை செய்வதற்கு நாம் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும். அதற்கான
பதில்களை நாளை மறுமையிலே கொடுப்பதற்கு பெருமானார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் பொழுது, பெருமானார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் பார்க்கும் பொழுது, இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக நான் இன்னென்ன தியாகங்களை எல்லாம் செய்தேன் என்று சஹாபாக்கள் போர்க்களத்திலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய சலுகைகளை காட்டுவார்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய இரத்த கசிவுகளை காட்டுவார்கள், தன்னுடைய பிள்ளைகளுடைய மரணத்தை காட்டுவார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மிடுக்காக அயன் செய்த துணியோடு இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் எதை இறைவனிடத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்கான அந்த பாதையை நான் இதை செய்வேன் என்று காட்டுவதற்கு நம்மிடத்திலே என்ன இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். அதற்குரிய காரியங்களை அதிகமாக எடுத்து நடத்துவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம். வல்ல ரஹ்மான் அப்படி இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய பணியில் உங்களையும் என்னையும் மிக உறுதியாக சேர்த்து வைக்க வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில் வாக்கியம் புரிந்தவர்களாக நாம் சந்திக்கக்கூடிய வாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாக்கியம் நான் நிறைவு செய்கிறேன். வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹ்.